வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. வாழ்க வேதாத்திரியம். இன்றைய சிந்தனைக்கு நாம் எடுத்துக்கொள்ளும் தலைப்பு அது அதுவானால் அதுவே சொல்லும் என்ற வாக்கியத்தில் எது எதுவானால் எதை சொல்லும் என்று நமக்கு கேட்க தோன்றுகிறது இல்லையா? நமது சித்தர்கள் வாழ்ந்த காலத்திலும் சரி, அவர்களுக்கு அடுத்து வந்த வள்ளல் பெருமானது காலத்திலும் சரி, ஏன் இப்போது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் நமது கலியுக சித்தர் வேதாத்திரி மகரிஷி அவர்கள் காலத்திலும் சரி, அவர்கள் அனைவரும் சொன்ன மந்திர சொற்கள் அடங்கிய வாக்கியம்தான் இது. அதாவது அவர்கள் தாங்கள் உணர்ந்த அனுபவத்தை இந்த மக்களும் உணர வேண்டும் என்ற அன்பினால் கருணையினால் வந்த சொற்கள் தான் இந்த வாக்கியம். அதன் விளக்கத்தை இப்போ நம்ம சிறிது பார்க்கலாம். இப்போ இந்த பிரபஞ்சத்தையும் இந்த விரிந்த உலகத்தையும் பார்க்கும்போதும் சரி, இதன் காரணகர்த்தா யார் என்று நாம் சிந்திக்கும் போதும் சரி, அந்த ஆதி நிலையான மெய்ப்பொருளே என்று மனவளக்கலை பயிற்சிக்கு வந்த பின் நாம் உணர முடிகிறது. ஆனால் இந்த பயிற்சிக்கு வரும் முன் என்ன தோன்றியிருக்கும் என்றால் எல்லாம் இயற்கை என்று பொதுவாக சொல்லிவிடுவோம். உண்மை விளக்கம் அப்பொழுது புரியவில்லை, அப்படித்தானே? இந்த மெய்ப்பொருள் எனும் சுத்தவழி ஒரு பாய்ம பொருள். அதாவது எந்த ஒன்று எதற்குள்ளும் ஊடுருவி செல்லுமோ, எதனையும் தன்னுள் ஊடுருவச் செய்திடுமோ, அதாவது டிரான்ஸ்பரன்சி, அத்தகைய தன்மை உடையது என்று சுவாமிஜி நமக்கு விளக்குறாங்க. இந்த மெய்ப்பொருளை தவத்தால் நாமும் உணரலாம் என்றும் சொல்கிறாங்க. அதற்கு என்ன நாம் பண்ண வேண்டும் அப்படிங்கிறத, அதாவது ஒரு கவி மூலம் சொல்கிறாங்க. அதாவது 24 மணி நேரத்தில் நாம் தூங்கும் நேரம் தவிர மற்ற நேரங்களில் நாம் வேலை செய்து கொண்டு இருந்தாலும் அந்த இறை சிந்தனையோடு இருக்க பழக வேண்டும் அப்படிங்கிறத நமக்கு சொல்கிறாங்க. அதன் பாடல் ஒன்று இப்போ பார்க்கலாம். நம்ம இறைநிலையோடு எண்ணத்தை கலக்க விட்டு ஏற்படும் ஓர் அமைதியிலே விழிப்பாய் நிற்க நிறைநிலையே தானாக உணர்வதாகும் நித்தம் நித்தம் உடலில் உயிர் இயங்கும் மட்டும் உறைந்து உறைந்து இந்நிலையில் பழகிக்கொள்ள உலக இன்பங்களிலே அளவு கிட்டும் கரை நீங்கி அறிவு மெய்ப்பொருளாய் நிற்கும் கரைந்து போம் தன்முனைப்பு காணும் தெய்வம். இந்த மனோநிலைக்கு வரத்தான் நாம் பயிற்சி செய்து கொண்டு இருக்கிறோம் இல்லையா? அந்த நிலைக்கு நாம் வந்துவிட்டால் அது அதுவாக மாறி அந்த இறைநிலை சொல்வதை நாம் உணர்வுபூர்வமாக அனுபவிக்க முடியும் இல்லையா? மனிதன் பார்த்திங்கன்னா 5 புலன்கள் மூலம்தான் இன்ப துன்ப உணர்வுகளை துய்த்து வருகிறான். அதற்கு மேலான நிலையை, அந்த 6வது அறிவு நிலையை பயன்படுத்துபவன் தான் மனிதன். அதை விடுத்து தோற்றத்தில் மனிதனாக இருந்து எந்த பலனும் இல்லை. மேலும் இந்த 5 புலன்களால் உணர முடியாத நிலைகளையும் விளைவுகளை யூகித்து உணர்ந்து கொள்கின்ற பேராற்றலே நம்முள் துண்டுபட்ட நிலை, அதாவது ஃப்ராக்ஷனாக இருந்து நம்மை இயக்கி வருகிறது. இந்த உண்மையை நாமும் உணர ஆசான் அருள் தந்தை அவர்கள் நமக்கு மனவளக்கலை பயிற்சி மூலம் நமக்கு தந்திருக்காங்க இல்லையா? அதனை நாம் முதலில் இன்ஃபர்மேஷனாக காதில் வாங்கி கொண்டோம். பின்பு அவர் தந்த பயிற்சிகளை செய்து அதனை நாம் உறுதிப்படுத்தி கொண்டோம். அதாவது கன்ஃபர்மேஷன் என்ற நிலைக்கு உயர்ந்தோம். பின்பு கன்ஃபர்மேஷன் நிலையிலிருந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் நிலைக்கு நாம் உயர வேண்டும். அதாவது நாமும் அதுவாகவே மாற வேண்டும். அப்படி மாறினால் அதுவே சொல்லும். அதாவது சுவாமிஜி சொல்கிறாங்க, நான் பயிற்சிகள் கொடுத்ததை நீங்கள் செஞ்சு பார்த்து நீங்களே உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறாங்க. அதாவது சொல்லால் மட்டும் நம்பாதே, சுயமாய் சிந்தித்தே தெளிவாய் என்று நம்ம குரு சொல்கிறாங்க. இந்த மாதிரி குரு அமைகிறதுக்கு நம்ம நிச்சயம் முன் ஜென்மத்தில் புண்ணியம் பண்ணியிருக்கணும். இந்த மனவளக்கலை பயிற்சி பார்த்திங்கன்னா இது ஒரு சாதனை மார்க்கம், போதனை மார்க்கம் அல்ல இல்லையா? நம்ம எல்லோருக்கும் தெரியும், உலகில் உள்ள அனைத்து ஜீவராசிகளும் உடல், உயிர், மெய்ப்பொருள் என்ற 3 நிலைகளையும் இணைப்பாக கொண்டது தான் இல்லையா? ஆனால் அதிலும் மிகச்சிறந்தவன் மனிதன்தான். 5 அறிவு வரையில் பார்த்திங்கன்னா புலன்கள் மூலமாக பொருட்களை நுகர்வது, இன்ப துன்பம் உணர்வது, அதை அனுபவிப்பது, உயிரினங்களில் ஜீவ இனப்பெருக்கம், அதாவது உயிர் உற்பத்தி செய்வது, இவை தான் நடைபெற்று கொண்டு வருது இல்லையா? அது 5 அறிவு உயிரினத்துக்கும் பொருந்தும், 6 அறிவு படைத்த மனிதனுக்கும் பொருந்தும். ஆனால் 6 அறிவு படைத்த மனிதனுக்கு சிறப்பாக ஒரு 6 அறநெறிகளை சுவாமி சொல்கிறாங்க. அறநெறிகள் 3, அது அறிவு நிலைப்படிகள் 3. இவற்றை நம்ம கட்டாயம் கடைபிடித்து வாழ வேண்டும் மனிதன் அப்படிங்கிறத சுவாமிஜி நமக்கு சொல்கிறாங்க. அந்த அறநெறிகள் 3 அப்படிங்கிறத முதல்ல என்ன சொல்கிறாங்க? ஒழுக்கம். அந்த ஒழுக்கங்கிறது என்னது? அதுக்கு ஒரு அழகாக டெஃபினேஷன் கொடுக்குறாங்க பாருங்கள். தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ
உடலுக்கோ உயிருக்கோ துன்பம் தராத செயல்கள் மனிதன் கடைபிடிக்க வேண்டும் என்பதை சுவாமிஜி வலியுறுத்துகிறாங்க. அடுத்து கடமை. கடமை என்று எடுத்துக்கொள்ளும்போது தான், குடும்பம், சுற்றம், ஊர், உலகு என்ற 5 வகை கடமைகளை சரிவர மனிதன் செய்தல் அவசியம் என்கிறதையும் சொல்கிறாங்க. அடுத்து ஈகை. நம்மளுடைய சம்பாத்தியத்தில் 10ல் 1 பங்கு தானம் செய்தல் அவசியம் என்பதையும் சுவாமிஜி எடுத்துக்க சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க அறிவு நிலை படிகள் 3. அவை என்னது? நம்பிக்கை, விளக்கம், முழுமைப்பேறு. நம்பிக்கைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா குழந்தை பருவத்தில் பார்த்திங்கன்னா தாய் தந்தையின் வழிகாட்டில் தான் பேரில் தான் நம்ம உருவ வழிபாடு செய்கிறோம் இல்லையா? அது நம்பிக்கையின் பேரில் நம்ம செய்கிறோம். தகுந்த வயது வந்த பின் விளக்கங்கள் குரு மூலம் கிடைத்து அதன்படி நம்ம வாழ்கிறோம். முழுமை பேருன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா குரு வழிகாட்டலில் வாழ்வின் நோக்கம் அறிந்து அந்த இறைநிலை உணர தவம் அறம் செய்து முழுமை பேறு பெற வேண்டும் அப்படிங்கிறதையும் சுவாமிஜி இங்கே வலியுறுத்துகிறாங்க. அதாவது மனிதனாக பிறந்த அனைவரும் இதனை நிச்சயம் கடைபிடித்தல் தான் வாழ்வின் நோக்கத்தை நாம் அடைய முடியும் என்பதை வலியுறுத்துகிறாங்க. நிட்டையிலே பெரிய சுகம் அது பேரின்பம் என்று ஞானிகள் சொல்கிறாங்க இல்லையா? இந்த நிலை எப்போ வரும் என்றால் இறைநிலை குறித்த ஒரு உண்மை உணர்வு வரும்போதும் மேலும் அந்த இறைநிலையே நம்முள் அறிவாக இருப்பதை நாம் உணரும் போதும் தான் வரும். அது எப்படி இருக்குன்னா ஒரு சலிப்பில்லாத இன்பமாக இருக்கும். அப்போது அந்த இறைநிலை பேசுவது நம் காதில் உள் உணர்வாக கேட்கும். இதனை சொல்லி விளக்க இயலாது. அவரவர் தவம் செய்து உணர வேண்டும் என்பதை தெளிவுபடுத்துகிறார் சுவாமிஜி நமக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா மனிதனாக பிறந்து வந்த நாம் உணர்வு பெற்ற போதிலும் நாம் மெய்யறிவு பெறாது போனால் அந்த உணர்வும் பயனற்றதாகும் இல்லையா? நமது பிறப்பு வாழ்க்கை யாவுமே பயனற்றதாக போய்விடும். எனவே இந்த பிறவியின் நோக்கத்தை நாம் உணர நமக்கு இந்த மனவளக்கலை பயிற்சிகள் பேருதவியாக இருக்கும். அந்த இறைநிலையே நம்முள் அறிவாக இருப்பதை உணர நம்மளுக்கு பயிற்சியும் நிச்சயம் தேவை. அது உடலுக்கும் பயிற்சிகள் தேவை, மனதுக்கும் தேவை. இது ரெண்டையும் நமக்கு நல்லா இங்கே கற்றுக்கிட்டோம் இல்லையா? அதை நம்ம பயிற்சி முறையாக செய்யும் பொழுது நமக்கு குறைபாடுகள் இருந்தால் கூட அவற்றை சீர்திருத்தி கொள்ளக்கூடிய முறைகளையும் நம்ம உணர்ந்து அதை நம்ம மாற்றிக்கொள்ளலாம். அதற்கு பார்த்திங்கன்னா எண்ணம் ஆராய்தல், ஆசை சீரமைத்தல், சினம் தவிர்த்தல், கவலை ஒழித்தல், மேலும் குடும்ப நலமும் அமைதியும் காத்தல் போன்ற பயிற்சிகளையும் நம்ம ஏற்றுக்கொண்டு பயிற்சி செய்யத்தான் வேண்டும். அப்புறம் உடல், உயிர், மனம் பற்றிய ஒரு தெளிவான விளக்கம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இத்தகைய முறையான பயிற்சிகளால் மாத்திரமே நாம் மன தூய்மையும் வினை தூய்மையும் பெற்று விலங்கின வாழ்க்கையில் பெற்ற குணங்களை எல்லாம் மாற்றி அமைத்து கொண்டு இறையுணர்வு பெற்று அதனோடு இணைந்து கொள்ள முடியும். அப்போதுதான் அது சொல்லும் வார்த்தைகளை இன்ட்யூஷனாக நாம் கேட்க முடியும். இப்போது கலங்கின தண்ணீரில் பார்த்திங்கன்னா அடியில் என்ன கிடக்குன்னே நமக்கு தெரியாது இல்லையா? அதே போல் தான் மனம் தெளிவில்லாமல் இருக்கும் சமயத்தில் அந்த இறைநிலை மறைபொருளான இறைநிலையை நாம் உணர்றது ரொம்ப கஷ்டம், அது சாத்தியம் இல்லை. அதனால் அந்த தெளிவான மனநிலை வருவதற்கு தவம் நமக்கு பேருதவியாக இருக்கும். மனம் எனும் அந்த மறைபொருள் நம்முள் அறிவாக இயங்குவதை நாம் ஒரு சிறு உதாரணத்தில் பார்க்கலாம். அதாவது இறைவனே நம்முள் அறிவாக இருப்பதை இந்த ஒரு சின்ன கதை மூலம் நம்ம இப்போ தெரிஞ்சுக்கலாம். அதாவது ஒரு ட்ரெயினில் ஒரு பெரிய பணக்காரன் மிகுந்த பணத்தோடு ட்ராவல் பண்ணுறாரு. அப்போ அதை தெரிஞ்சுட்டு ஒரு திருடனும் என்ன பண்ணுறான், அதே ட்ரெயினில் அவர் கோச்சிலே அவர் பக்கத்துலேயே இருந்து ட்ராவல் பண்ணுறான். அவன் என்ன நினைக்கிறான், அந்த பணத்தை எப்படியாவது இவர்கிட்டேருந்து நம்ம திருடிட்டு இறங்கிடணும் அப்படின்னு நினைக்கிறான். அவர் ரெஸ்ட் ரூம் போகிறாரு பணக்காரர். அப்போ தேடி பார்க்குறான், பணம் கிடைக்கல. திரும்பி அவர் ரெஸ்ட் ரூம்லேருந்து அவர் பார்க்குறாரு, அப்போ இருக்குது. எனக்கு ஒரே ஆச்சரியமாக இருக்குன்னா நம்ம பார்க்குறப்ப கிடைக்கல, பட் அவர் பார்க்குறப்ப இருக்குதே, என்னன்னு தெரியல. சரி நைட் தூங்குறப்ப எடுத்துடலாம் அப்படின்னு பார்க்குறான். நைட் தூங்குறப்ப இதே மாதிரி தேடி பார்க்குறான், கிடைக்கல. அவனுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, என்னடா இது நம்ம கண்ணால் பார்த்தோம் ஆனால் இல்லையே அப்படின்னு பார்க்குறான். அப்புறம் நைட்டு தூங்கி காலையில் இறங்குற ஸ்டேஷன் வந்துச்சு. அவரும் தயாராகிறாரு இறங்குறதுக்கு. அப்போ இந்த திருடன் எப்படியாவது இவர்கிட்ட கேட்டுட்டு தான் நம்ம இறங்கணும்னு சொல்லிட்டு அவர்கிட்டே கேட்குறான் பணக்காரர்கிட்ட, நீங்கள் நிறைய பணம் கொண்டு வந்ததை நான் பார்த்தேன், ஆனால் அதை எங்கே வச்சுருந்தீங்க நீங்கள்? அதை திருடத்தான் நான் வந்தேன், அதை எங்கே வச்சுருந்தீங்க நீங்கள் அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அந்த பணக்காரர் சொல்கிறாரு, நீ திருடன் என்று எனக்கு முன்பே தெரியும், அதனால தான் நான் இந்த பணத்தை என் தலைவணை கடியில் இருந்தால் என்கிட்ட இருந்தால் அது ஆபத்துன்னு சொல்லி உன்னோட தலைவாணி கடியில் வச்சுருந்தேன் அப்படிங்கிறத சொல்கிறாரு. அதாவது இறைவன் மனிதன் என்ன பண்ணுவான், இறைவனை வெளியில் தான் தேடிட்டு இருப்பான் நிச்சயங்கிறது இறைவனுக்கே தெரியுது பாருங்கள். ஆனால் இறைவன் நம்முள் அறிவாக இருப்பதை நாம் உணர வேண்டும். அதுதான் இந்த கதையிலேருந்து நாம் தெரிஞ்சுக்கிறது. மனிதனுக்கு ஒரு இயல்பான குணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
தனக்கு பொருள் நஷ்டம் வராது இருக்க வேண்டும், தனக்கு நோய் வராது இருக்க வேண்டும். இது ஆஃப்டர் கோவிட் இந்த ஒரு விழிப்புணர்வு வந்துச்சு. அதற்காக வேண்டுமானால் முயற்சியோடு செயல்கள்லாம் செய்வான். ஆனால் உயிர் நட்டம், அதாவது நமது ஜீவகாந்த விரயம் பற்றி அவனுக்கு ஒரு விழிப்புணர்வு இல்லை. அதாவது உணர்ச்சி வயப்பட்டத்தில் நமக்கு எண்ணங்களினாலோ செயல்களாலோ அவருக்கு உயிர் நஷ்டம் அடையுதுங்கிறத கூட அவனால் அந்த உண்மை கூட அவனுக்கு புரியலை. அப்புறம் 5 அளவு முறை பற்றி ஒரு அவேர்னஸ் இல்லை. சாமிஜி சொல்கிறாங்களா, உணவு, உறக்கம், உழைப்பு, உடலுறவு, எண்ணம், இந்த 5 ஒரு அளவு முறை வேண்டுங்கிறதையும் அவனுக்கு அந்த தெளிவு இல்லை. அப்புறம் அதனை குறித்த ஒரு பொறுப்புணர்ச்சியும் இல்லை. மேலும் தனது எண்ணம் சொல் செயலால் தனக்கோ பிறருக்கோ துன்பம் விளைவிக்காத ஒரு விழிப்பு நிலையோடு செயல்பட வேண்டுங்கிறதும் தெரியல. இவை யாவும் பயிற்சி பண்ண பார்த்திங்கன்னா நமக்கு நாமே மாறுவதை நல்லா உணரலாம். இந்த பயிற்சிகள் அவனுக்கு பேருதவியாக இருக்கும். இந்த காலத்தில் விஞ்ஞான பேரறிஞர்கள் கண்டுபிடித்து வழக்கில் வந்துள்ள கம்ப்யூட்டர் கருவியைப் போல இறை ஆற்றலால் வடிவமைக்கப்பட்டது தான் கருமையம் எனும் ஆர்கானிக் கம்ப்யூட்டர். அது இயற்கை வளம் பொருந்திய சரித்திர திரட்டான மனித வள கம்ப்யூட்டர் எனும் கருமையம் இல்லையா. இது காந்த ஆற்றலின் திணிவு பெற்ற பிரபஞ்ச பிரதிபலிப்பு கண்ணாடி. அற்புதம் இல்லையா. இத்தகைய கருமை எனும் இயற்கை சுரங்கத்தை தன்னகத்தை அடக்கம் பெற்றுள்ள பாக்கியசாலிகள் தான் மனிதனாகிய நாம் என்ற திருவுருவம் எடுத்து வந்திருக்கோம் இந்த உலகத்துக்கு இல்லையா. இந்த தெய்வீக நிதியை மதிப்போடும் தூய்மை கெடாமலும், எப்படி தூய்மை கெடாமல்னா இப்போ சஞ்சிதம் பிராராப்த கர்மத்தால் தான் நம்ம இப்போ மனித பிறவி எடுத்து வந்திருக்கோம். ஸோ ஆகாமிய கர்மத்தை கூட்டிக் கொள்ளாமல் இருக்கணும். தூய்மை கெடாமலும் காத்து வர வேண்டியது 6வது அறிவின் நிலையில் வாழும் மனிதனுடைய கடமையாகும். கருமையம் என்பதுதான் ஜீவ இனங்களின் ஆன்மா அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஆன்மாவிற்கு அழிவே கிடையாது. பிறந்து வாழும் மனிதன் ஆற்றும் வினைகளை எல்லாம் பதிவு செய்து கொண்டே வாழ்நாள் முழுவதும் பயணித்து கொண்டிருப்பதும், ஒரு மனிதனுடைய பிறவிக்கு முன்னும் பின்னும் பல்லாயிரம் பிறவிகள் தோறும் ஒரு மாய கயிறு போல தொடர்ந்து வருவதும் இந்த ஆன்மா எனும் கருமையம்தான் அப்படின்னு சொல்கிறாங்க சுவாமிஜி. அதனை தூய்மை செய்ய தவம், தற்சோதனை பயிற்சிகள் நமக்கு மிக மிக அவசியம் என்பதையும் சுவாமிஜி வலியுறுத்துகிறாங்க. எனவே ஒரு ஜீவனில் இருக்கின்ற கருமையமானது பிரபஞ்ச உண்மைகளை எல்லாம் உள்ளடக்கியுள்ள ஒரு மாபெரும் நிதியாகும். உளப்பயிற்சியின் மூலம் மனதின் அலைச்சுழல் விரைவுகளை தவத்தின் மூலம் குறைத்து கொண்டே நிலையாக நிற்குமிடம் நெருங்க நெருங்க எல்லா உண்மைகளும் மனதிலே அகக்காட்சியாக விளங்கும். இதனைத்தான் உள்ளுணர்வு, அதாவது இன்ட்யூஷன் என்று சொல்கிறோம். அதாவது மனிதன் இறைநிலையை உணர்ந்தால், மனதின் அலைச்சுழலை குறைத்து இறைநிலைக்கு வந்தால், அவன் கருமையத்தில் அடங்கியுள்ள அனைத்து உண்மைகளும் தானே இயங்கி பதிவு பெற்ற அனுபவங்கள் எல்லாம் விளங்கிவிடும். இந்த உண்மையினைத்தான் அது அதுவானால் அதுவே சொல்லும் என்ற பழமொழி மூலம் நமக்கு ஞானிகள், மகான்கள், அருட்தந்தை அவர்களும் சொல்கிறாங்க. எனவே மனிதன் எந்த அளவு பாவத்தை சேர்த்து கொள்ளாமல் ஆல்ரெடி உள்ள பதிவுகளை தவத்தின் மூலம் கரைக்கின்றானோ அந்த அளவு அவனது பெருமை மதிப்பு கூடும், வாழ்க்கை வளமும் சிறப்பாக அமையும். மனம் அமைதி பெற பெற இறைவன் பேசுவது நமக்கு கேட்டு உணர முடியும். இத்தகைய நிலைக்கு உயர்ந்து வாழ்க்கையை எளிதாக எந்தவித பேர்டன் இல்லாமல் மகிழ்ச்சியாக வாழ்வோம் என்று கூறி எனது இந்த சிந்தனையை நிறைவு செய்து கொள்கிறேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்க வளமுடன். ஸ்கை வேதாத்திரியம் அமுதம் சேனலுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணின அனைத்து அன்பர்களுக்கும் மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். அனைவரும் வேதாத்திரிய தத்துவங்களை உலகறிய செய்வோம். இந்த சேனலை உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்து பயன்பெறுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.